அம்மா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இறுதியான ராசி, உறுதியான ராசி அப்படின்னு சொல்லலாம். மீன ராசி. ரொம்ப பொறுமையான ராசின்னு கூட இவங்கள சொல்லணும். மீன ராசிக்கு வந்து இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது எப்படி இருக்கு? இந்த பிரம்மா வந்து மொத்த அழகையும் பாருங்க மீனராசிட்டு வச்சிருக்காங்க. அது ஆண்களாக இருந்தா அப்படித்தான், பெண்களாக இருந்தா அப்படித்தான். ஏன்னா புதன் வந்து அங்க நீச்சம், சுக்கிரன் உச்சம். அவங்கள பாத்திரம் இப்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்ணா இருந்தாலும் அப்படித்தான். பாத்து கண்ணு தான் பாத்துங்க, அவர் ரொம்ப அழகா எடுத்து காட்டும். மீனராசி சிம்பலே பாருங்க, மீன் தான். அப்படி கண்ணை பார்த்தே பாருங்க, மற்றவங்க கண்ணாலே வந்து கவிழ்ந்து இருப்பாங்க. அந்த மீனராசிக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். ரொம்ப அவங்களுக்கு ஆசை இருக்கும். இதெல்லாம் இவங்க வந்து செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில வந்து சீக்கிரமா வந்து வெற்றி பெற்றுருவாங்க. அதே மீன ராசிக்காரங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. தனியா இருந்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமா 4 பேர் இருக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக வந்து நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா வந்து இந்த பூ உலகில் அவங்கள வந்து படைப்பாங்க? முதல்ல வந்து ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை வந்து நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு வந்து, அப்படி கிடையாது. அந்த குழந்தை வந்து அதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி வந்து நம்மகிட்ட வருது. அதனால பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வந்து வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை வந்து சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து, அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப வந்து லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை வந்து இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது வந்து முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல வந்து முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்ட குறை தொட்ட குறை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அன்னைக்கே நம்ம தலையில எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க நம்மள. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனை எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல
உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்தை யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளுடைய முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறைக்கு சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அம்மா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இறுதியான ராசி, உறுதியான ராசி அப்படின்னு சொல்லலாம், மீன ராசி. ரொம்ப பொறுமையான ராசின்னு கூட இவங்கள சொல்லணும். மீன ராசிக்கு வந்து இந்த பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது எப்படி இருக்கு? இந்த பிரம்மா வந்து மொத்த அழகையும் பாருங்க மீனராசிட்டு வச்சிருக்காங்க. அது ஆண்களாக இருந்தா அப்படித்தான், பெண்களாக இருந்தா அப்படித்தான். ஏன்னா புதன் வந்து அங்க நீச்சம், சுக்கிரன் உச்சம். அப்ப நிறைய வந்து செலிபிரேட் ஆகணும்னா மீனராசியில பிறந்தா செலிபிரேட் ஆயிடுவாங்க. சுக்கிரன் உச்சம் இல்ல, ஒரு கலைத்துறைக்கு வரணும்னா சுக்கிரனுடைய பவர் தான் வேணும். அந்த அழகு கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா கவிதை பாடும். அவங்கள பாத்திரம் இப்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்ணா இருந்தாலும் அப்படித்தான். பாத்து கண்ணு தான் பாத்துங்க அவர் ரொம்ப அழகா எடுத்து காட்டும். மீனராசியோட சிம்பலே பாருங்க மீன் தான். அப்படி கண்ணை பார்த்தே பாருங்க மற்றவங்க கண்ணாலே வந்து கவிழ்ந்து இருப்பாங்க. அந்த மீனராசிக்கு ரொம்ப பவர் அதிகமா இருக்கும். மற்றவங்க கிட்ட வந்து ஈஸியா ஏமாறது மீனராசி தான். அழகு அங்கதான் இருக்கு. அழகு எங்க இருந்தாலும் ஆபத்து வந்து ஏமாற்றம். மீனராசிக்காரங்கள்ல பொதுவாக வளர்க்குறப்பே பாருங்க தன்னம்பிக்கை கொடுத்தே வளர்க்கணும். அன்புக்கு அடிபணிய கூடாது, அன்பால ஏமாறக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுல சொல்லி சொல்லியே வளர்க்கணும். அப்பதான் அவங்களால வந்து சீக்கிரமாக யார்கிட்ட போய் ஏமாறாம வருவாங்க. ஏன்னா ரொம்ப லைஃப்ல இந்த ஏமாறுதல் அதிகமா பிரச்சனை சந்திக்கக்கூடியது மீனராசிக்காரங்க. ஆமா, இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மீனராசியிலே பாருங்க பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு யாராவது இவங்களுடைய குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு வந்து கேன்சர் நோய் பாதிப்பு இருக்கும். அப்ப இவங்களுடைய வாழ்க்கை முறையை சின்ன வயசுலயே மாத்திக்கணும். அழகான லைஃப் ஸ்டைலை கொண்டு வரணும். அதனால வந்து காலைல எழுந்துச்சு சரியான முறையில் உடல் பயிற்சியில் வந்து எல்லா விஷயமும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சாப்பாடு, உணவு முறை. ஏன்னா காலபுருஷனுக்கு 12வது ராசி வேறு. அது வந்து அதனால் வந்து ரொம்ப வந்து உடல் ஹெல்த்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால கடைசி வரைக்கும் வந்து லைஃப்பில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக முடியும். அப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ஏமாந்துடுறாங்க. அதனால வந்து கல்யாணம் வரைக்கும் இவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஏமாற்றம் அப்படின்னு. ஏன்னா பெத்தவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்களேன் உங்க லைஃப் ஸ்டைல் இருந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நிறைய வந்து பொருத்தம் கரெக்டா பார்த்து முடிக்கணும். நிறைய ரசனைகளை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க, ஆசைகளை வச்சிருப்பாங்க. முதல்ல வந்து நம்ம இப்படிலாம் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அழகா ரசனைக்குள்ளேயே வாழக்கூடியவங்க தான். அப்ப அங்க போய் ஏமாற்றம் ஆகுறப்பதான் அவங்க 7ஆம் வீட்டுல சுக்கிரன் நீச்சம். அப்ப ஏதாவது தன்னுடைய துணை வந்து ஏதாவது குறைபாடுள்ள துணைகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மீனராசியை சேர்ந்த பெண்களுக்கும் அப்படித்தான், ஆண்களுக்கும் அப்படித்தான். இவங்களுக்கு வந்து நிறைய திருமணத்துக்கு வந்து மேட்ச் பாக்குறப்ப வந்து ரொம்ப கவனமா பார்க்கணும். ஏன்னா பிரம்மனா தான் சொல்லியிருக்காரு, நீ எவ்வளவு அழகோட ரசனையோட இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வாழ்க்கை அமையணும் சொல்லியிருக்காருல்ல. அப்ப நம்ம என்ன மதியால அங்க வந்து வெல்லணும். மீனராசிக்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப கவனமாக உடைய திருமணம் மட்டும் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா, துணையை அமைஞ்சிருச்சுன்னா லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவாங்க. நல்லா இருக்கு இவங்களுக்கு வந்து. இவங்க வந்து பெரும்பாலும் பாருங்க தொழில் பார்க்கறத விரும்புவாங்க. ஏன்னா வேலை வந்து உங்களுக்கு பிடிக்காது. சொந்தமா ஏதாவது பண்ணணும், நம்ம சுதந்திரமா பண்ணணும். அது மாதிரி நம்ம கடல் கடந்து போகணும், அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஆசை இருக்கும். இதெல்லாம் இவங்க வந்து செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில வந்து சீக்கிரமா வந்து வெற்றி பெற்றுருவாங்க. அதே மீனராசிக்காரங்க வந்து குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. தனியா இருந்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகமா 4 பேர் இருக்கணும். இதுதான் இவங்களுக்கு இருக்கணும். அப்படிதான் இருப்பேன். பார்க்கடல்ல பெருமாள் எப்படி இருக்காரு, தனியாவா இருக்காரு, அந்த மாதிரிதான் பாத்துக்கங்க. இவர் வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம், சிரிச்ச மாணிக்கு இருக்கணும். சூப்பர், ரொம்ப அருமை. இவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு செருப்பு வாங்கி தரணும். திருநங்கைகளுக்கு ஏன்னா என்னுடைய ராசியில புதன் வந்து நீசமாகறாரு. புதன் நீசமானாலே பாருங்க காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு பாதம், நம்முடைய பாதத்தை குறிக்கும்.
அப்ப இவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது செருப்பு வாங்கி கொடுத்தானா அவங்க அந்த செருப்பை போட்டு நடக்கிறப்ப இவங்களுடைய கர்மம் வந்து குறைஞ்சிரும். ஏற்கனவே மகாவிஷ்ணு வந்து பாதத்தை பிடிச்ச மாணிக்கு மகாலட்சுமி சிதைவு இருக்காங்கல்ல, அதான் அது சிம்பிள் தான் பாத்துக்கோங்க. வந்து இவங்க செருப்பு வாங்கி கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய கர்மா நிச்சயமா குறைய ஆரம்பிச்சிடும். புத்திர தோஷம் இல்லாம இவங்க வந்து வாழ்க்கையில வர முடியும். ஓகே ஓகே. மீனராசிக்காரர்களுக்கு திருநங்கைகளுக்கு செருப்பை வந்து தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் யாராவது இந்த ராசியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.